அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஏடிஎம்மில் பணம் எடுக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருந்தா உங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் தற்போது கொடுக்கப்பட்டாங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அமல்படுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இனிவரும் காலங்கள்ல இந்த விஷயங்கள் தெரியாம ஏடிஎம்மில் பணம் எடுக்காதீங்க. அதற்காக தற்போது ஒரு புதிய விதிமுறைகள் அவ்வப்போது மாற்றம் செய்யப்படுறாங்க. என்னென்ன விஷயங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் ஏடிஎம்மில் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு என்ன விதிமுறைகள் கொடுக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு உடனடியாக தெரியவரும். மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய தகவல் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். இப்போ ரீசெண்டா ஏடிஎம்மில் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு விதிமுறைகள் தேர்தல் ஆணையம் விதிக்கப்பட்டாங்க. அதாவது 50,000க்கு மேல் பணம் எடுத்து செல்லக்கூடிய நபர்களாக நீங்க இருந்தா உங்களுக்கு பல்வேறு விதிகள் விதிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்க 1,00,000 ரூபாய், 5,00,000 ரூபாய், 10,00,000 ரூபாய் அப்படின்னு பணம் எடுத்து சென்றால் கண்டிப்பாக அதற்கான ஆவணங்கள் காண்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது பல்வேறு வங்கிகளுக்கு மீண்டும் விதிமுறைகள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக 3 வங்கிகள் அதற்கான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதாவது HDFC பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பந்தன் பேங்க் ஆகிய 3 வங்கிகள் தற்போது இந்த விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே பல்வேறு விதிகள் தளர்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் விதிகள் கூடுதலாக கொடுக்கப்பட்டாங்க. அதாவது HDFC வாடிக்கையாளராக நீங்க இருந்தா முதற்கட்டமாக உங்களுக்கான அறிவிப்பு தான் கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இதற்கு முன்பாக நீங்க UPI வாயிலாகோ இல்ல QR கோட் ஸ்கேன் பண்ணியோ நீங்க ஏடிஎம்ல அமௌண்ட் எடுத்திருந்தீங்க. ஆனா இனிவரும் காலங்கள்ல அதற்கான வரம்புகள் விதிக்கப்பட்டாங்க. அதாவது HDFC பேங்க்ல இலவச பரிவர்த்தனை வரம்பு முடிந்த பிறகு மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனைகளுக்கும் HDFC வாடிக்கையாளர்களுக்கு 23 ரூபாய் பிளஸ் GST கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது தற்போது அவற்றை வழக்கமாக ஏடிஎம் அட்டை வழி எடுப்பதற்கு போலவே கருதி அதை விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது உங்களுக்கு எத்தனை முறை நீங்க ஏடிஎம் மிஷின்ல எத்தனை மாதங்களுக்கு எடுக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருப்பாங்க. அத பிறகு நீங்க கூடுதலாக பணம் ஏடிஎம் மையங்களை எடுக்கப்பட்டீங்க அப்படின்னா 23 ரூபாய் பிளஸ் GST பணம் வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. நீங்க எவ்வளவு ரூபாய் பணம் எடுக்கிறீங்களோ அதற்கு ஏற்றவாறு GST வசூல் செய்யப்படுவதாக தற்போது HDFC வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக நீங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் வாடிக்கையாளராக இருந்தா உங்களுக்கான முக்கிய அறிவிப்பு தான். நீங்க ஏற்கனவே ரூபே, பிளாட்டினம், விசா, கோல்டு உள்ளிட்ட பல்வேறு பரிவர்த்தனைக்காக அட்டை பயன்படுத்துவீங்க. ஆனா தற்போது ஒரு நாளைக்கு மட்டுமே 1,00,000 ரூபாய் வரை பணம் எடுக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே ஏற்கனவே இருந்த அறிவிப்பு. தற்போது அதற்கான வரம்புகள் குறைக்கப்பட்டாங்க. 50,000 வரை நிர்ணயிக்கப்பட்டாங்க. தற்போது ஏற்கனவே 1,00,000 ரூபாய்னு அறிவிக்கப்பட்ட பிறகு தற்போது அது தளர்க்கப்பட்டு 50,000 ரூபாய் வரை எடுக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக பணம் எடுத்தால் உங்களுக்கு அபராத தொகை வசூல் செய்யப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு முன்பாக பல்வேறு விதிகள் விதிக்கப்பட்ட நிலையில் அந்த விதிகள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக நீங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூஸ் பண்ற நபர்களாக இருந்தா உங்களுக்கு விசா, சிக்னேச்சர், ரூபே உள்ளிட்ட பல்வேறு அட்டை வாயிலாக நீங்க பணம் எடுக்கும் போது குறிப்பாக 1,50,000 ரூபாய் வரை பணம் நிர்ணயிக்கப்பட்டாங்க. ஆனா தற்போது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 75,000 ரூபாய் வரை மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக எத்தனை முறை நீங்க எடுக்கப்படுறீங்களோ அதற்கான ரூபாயும் வசூல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 23 ரூபாய் பிளஸ் நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதற்கு ஏற்றவாறு GST பணம் வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்க பந்தன் பேங்க் வாடிக்கையாளராக இருந்தால் உங்களுக்கும் அதே செய்தி தான் காத்திருக்கு. நீங்க வரம்புக்குள் எடுக்கப்பட்டிருக்கலா பிரச்சனை கிடையாது. அதற்கு மேல் பணம் எடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 25 ரூபாய் பிளஸ் GST அபராத தொகையாக வசூல் செய்யப்படும். தற்போது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த 3 வங்கிகளுக்கு மட்டும் விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். பல்வேறு வங்கிகளுக்கு மீண்டும் விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.